வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்னைக்கு கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் ஐயம்பேட்டையில் பசுபதி கோயிலில் ஒரு கமர்ஷியல் பர்பஸ் ரெண்ட்டுக்கு வந்திருக்குங்க. கடை ஒன்று வாடகைக்கு வந்திருக்கு. கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் உள்ள ஐயம்பேட்டை. அந்த ஐயம்பேட்டை பசுபதி கோயிலில் உள்ள விக்கி கேபிட்டலில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து வாடகைக்கு வந்திருக்குங்க. கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் ரெண்ட்டு. பஜாஜ் உங்களுக்கு ஷோரூம் கூட கீழே வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷனு. தஞ்சாவூர் டு கும்பகோணம் மெயின் ரோட்லேயே வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு ரெண்ட்டுக்கு ஒரு ஷாப் வந்திருக்குங்க. ஏற்கனவே ஐடி ஆஃபீஸ் இருந்துச்சு. ரொம்ப ஃபேமஸான ஏரியா. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் ரொம்ப பக்கம். கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக 16 கிலோமீட்ரு. தஞ்சாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா அதுமாரி 16 கிலோமீட்ரு. இந்த ரெண்டு பிட்வீன் கேப்பில் உள்ள ஏரியா தாங்க பசுபதி கோயில். இந்த ஐயம்பேட்டை பசுபதி கோயிலில் உள்ள உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ரெண்ட்டுக்கு வந்திருக்கு. ரொம்ப அருமையான ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 அடி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ், நிறைய ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோர் வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இதில் ஆல்ரெடி ஐடி ஆஃபீஸ் இருந்துச்சுங்க. மிகப்பெரிய அளவில் ஐடி ஆஃபீஸ் இருந்துச்சு. அது வந்து சொந்தமாக பில்டிங் வாங்கிட்டே போயிட்டாங்க. நல்ல ஒரு ராசியான இடம். உங்களுக்கு நல்லா திட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு மேலே வேலை பார்த்தாங்க அந்த ஏரியாவில். இங்கே ஐயம்பேட்டையில் பசுபதி கோயில் ரொம்ப ஃபேமஸான ஏரியா. கிழக்கு திசை என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ரூம் மாரி உங்களுக்கு மாதம் பெருசாக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் செக்யூரிட்டி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவில் ஏற்கனவே இருந்தவங்க அதுமாரி செக்யூரிட்டி ரூம் மாரி யூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு பேங்கிங் இருந்தால் கூட ஈஸியாக இருக்கும். ப்ரைவேட் பேங்க் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ஐடி ஆஃபீஸ் வைக்கிற மாரி இருந்தாலும் ஓகே. நல்ல ஒரு கமர்ஷியல் பர்பஸ் ரெண்ட்டுக்கு அருமையான ஒரு ஸ்பேஸோட ஒரு இடம் கிடச்சிருக்குங்க. நல்ல லென்த்து, நல்லா உங்களுக்கு லென்த்து. நீங்கள் வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். பார்ட்டாக நீங்கள் வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரூமு வந்து ஒரு 8 ரூமு மேலே 10 ரூமு கிட்ட பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஒன்று உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பெரிய ஹாலு. இதில் வந்து உங்களுக்கு ஏசி பாயிண்ட்டு செப்பரேட்டாகவே வந்துடும். 3 ஃபேஸ் லைனு உங்களுக்கு செப்பரேட்டாகவே வந்துடும். ஒரு ஏரியாலையும் பார்த்திங்கன்னா மேலே ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது. ஏசி பாயிண்ட்டு, சுவிச்சஸ்ஸு, அது இல்லாமல் காமன் டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இந்தியன் டாய்லெட்டு அட்டகாசமாக இருக்கும். கிராஸில் வாக் த்ரூ பண்ணுவோம் பாருங்கள். இப்போ வாக் த்ரூ பண்ணி உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இந்த ஏரியாவில் மேலே வந்து உங்களுக்கு ஏசி பாயிண்ட் இருக்குது, ப்ளஸ்ஸு உங்களுக்கு சுவிச்சஸ் இருக்குது. அதேமாரி வென்டிலேஷனுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 3, அந்த பக்கம் ஒரு 3. இந்த சைட்லையும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு சுவிச்சஸ் இருக்குது, லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணாலும் சென்டர் ஆஃப் பீம்லேருந்து காலத்துலேருந்து நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏசி பாயிண்ட் இருக்குது, ப்ளஸ் சுவிச்சஸ் இருக்குது. அருமையான ஒரு லொக்கேஷன். உங்களுக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் விண்டோ, மேலே ஏசி பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு சுவிச்சஸ் இருக்குது. அதேமாரி பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பார்ட் இருக்குங்க. மொத்தம் 4 பார்ட்டில் உங்களுக்கு எப்படி வேணாலும் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஒரு 4 + 4 8 ரூமு இல்லை 10 ரூமு கிட்ட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரூம்லேயும் மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே சுவிச்சஸ்க்கு வைக்கிறதுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு லைட் பாயிண்ட்லாம் இருக்குது. அது இல்லாமல் இந்த பக்கம் 2 சைடு வென்டிலேஷனுக்கு விண்டோ. அது இல்லாமல் இது வந்து பேட்ரி ரூமாகவும் இல்லை ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப்புக்குள்ள கூட நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ உங்களுக்கு சூப்பராக பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஐடி ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப அட்டகாசமான ஒரு ஏரியாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஐடி ஆஃபீஸ் தான் இங்கே இருந்துச்சு. அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ஐடி ஆஃபீஸ் இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. தெரிஞ்ச ஒரு 40 பேருக்கு மேலே வேலை செஞ்சாங்க. ஹேண்ட் வாஷு, டாய்லெட் வந்து நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ஃப்ளோர் டைல்ஸு, வால் டைல்ஸு நீட் அண்ட் கிளியராக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ ஓனர் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கேரக்டர் ஓனர். உங்களுக்கு கீழே மேலேயும் வாடகைக்கு வந்திருக்கு. அதாவது 25,000 ரூபா வாடகை. ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு திசை 2,50,000 ரூபா வந்து அட்வான்ஸு உங்களுக்கு. அதுமாரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட்டு. இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வந்துடுது. இதுலேயும் வந்து ஃப்ளோர் டைல்ஸு, வால் டைல்ஸு எல்லாமே நீட் அண்ட் கிளியராக இருக்கும். உங்களுக்கு மாடி ஏரியாவை சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் கீழே மாடி ஒரு 10 ரூபா சொல்கிறாங்க. 35,000 ரூபா வாடகை. ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் சேர்த்து 35 ரூபா வாடகை. இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும் போதுனாலும் 25 ரூபா வாடகை சொல்கிறாங்க. நெகோஷியல் தான். வாங்க உட்காந்து பேசுவோம். நல்ல ஒரு ஓனரு. உங்களுக்கு அட்வான்ஸ் அதுமாதிரி பார்த்திங்கன்னா 2.5 லட்ச ரூபா அட்வான்ஸ் ஃபிக்ஸ்டு. ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு திசை. லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன்.
லொக்கேஷன். ஃபினான்ஸ் ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு நல்லா பயனாக இருக்கும். ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பேங்க்கு குழு வைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மாசாக பெருசாக இருக்குது. உங்களுக்கு ஐயம்பேட்டையில் ரொம்ப மெயினான ஏரியா. ஐயம்பேட்டையில் மக்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்கள டார்கெட் பண்ணி ஐடி ஆஃபீஸ் வைக்கிறதோ, இல்லை ஃபினான்ஸ் ஆஃபீஸ் வைக்கிறதோ, இல்லை லோன் ஆஃபீஸ் வைக்கிறதோ, ஜிம் வைக்கிறதோ, இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியா. உங்களுக்கு ஐயம்பேட்டையில் ரொம்ப ஃபேமஸான ஏரியா பசுபதி கோயில், அண்ணா சிலை பக்கத்துலேயே இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ், அதாவது பஜாஜ் உங்களுக்கு 2 வீலர் இதுக்கு மேலே மாடிக்கு மேலே அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன். மெயின் ரோடு, தஞ்சாவூர் டு கும்பகோணம் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல மாசாக இருக்குது இடம். ஃப்ளோர்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. வால் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. வேணால் பெயிண்டிங் வேணால் அவங்க ரெடி பண்ணி தர சொல்லலாம். உங்களுக்கு பெயிண்டிங் வேணால் பண்ணி தருவாங்க. பார்ட்டிஷன் வேணால் நீங்கள் தான் பண்ணிக்கணும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல பார்ட்டிஷன் நீங்கள் பண்ணிக்கணும். இல்லை பார்ட்டிஷன் அவங்க பண்ணினா அதுக்கு ஏற்றாப்புல வாடகை பேசிக்கலாம். கீழேயும் மேலேயும் வேணாலும் மேலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேலேயும் நல்லாயிருக்கும். ஷெட்டு போட்டிருக்காங்க. வெயில் கீழே இறங்கவே இறங்காது. மாடியை பார்த்துருவோம். இங்கே கும்பகோணத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர், தஞ்சாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் பிட்வீன் கேப்பில் தாங்க இருக்குது அந்த ஐயம்பேட்டை பசுபதி கோயில். சூப்பர் ஏரியா, நல்ல ஒரு லொக்கேஷன். யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது. இவர் ஸ்டைலில் சொல்லுவார். பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிங் டாங் டிங் பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போய் அறிவிக்கும். இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல். நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னது சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்